ஒரு நாளைக்கு 3,50,000 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில், தாம்பரம் ரயில் நிலையத்தில் குடிக்கிற தண்ணியோட விலை வந்து 20 ரூபாய். ஐஆர்டிசினா இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலாத்துறை நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து ரயில் போக்குவரத்து துறையோட, இந்திய ரயில் போக்குவரத்து துறையோடு இணைந்தது. ஐஆர்டிசி மூலயமா விற்பனையாகிற குடிநீர் பாட்டிலோட விலை வந்து 15 ரூபாய். ஆனால் தாம்பரம் ரயில் நிலையத்தில், தாம்பரம் ரயில் நிலையத்தின் நுழைவாயிலில் அருகில் உள்ள கடைகளில் விற்பனையாகிற குடிநீர் தண்ணியோட விலை வந்து 5 ரூபாய் கூடுதலாக 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதன்படி விற்பனையாகிற அந்த குடிநீரோட மதிப்பு வந்து 5 ரூபா அப்படின்னு கணக்கிட்டோம்னா 3 லட்சம் பேருக்கு 1 கோடிக்கு மேலே அதோட வருவாய் வருது. குறைந்தது 1000 ரயில் பயணிகள் தன்னுடைய ரயில் பயணத்துக்காக தாகம் தீர்க்க அந்த குடிநீர் பாட்டிலை வாங்கி பயன்படுத்தினால் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு 5000 ரூபாய் மக்களின் பணம் ஏமாற்றப்படுகிறது. இது போன்ற கூடுதல் விலைக்கு விற்பனையாகும் குடி தண்ணீர் மட்டுமில்லாது உணவுப் பொருட்களின் விலையை ஐஆர்டிசியும் இந்திய ரயில்வே துறையும் தகுந்த கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாம்பரம் ரயில் நிலையம் மட்டும் அல்லாது தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கூடுதல் விலைக்கு ரயில் நிலையங்களில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் கடைகளின் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு இந்திய ரயில்வே துறை ரயில் பயணிகளின் சிரமங்களை போக்க முன்வர வேண்டும். நன்றி.